ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி மலாய் ப்ரோக்கோலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்குது. இதை பாதி அளவு வேக வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரோக்கோலியை உள்ளே சேர்த்து 5 to 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும். மலாய் ப்ரோக்கோலி செய்யறதுக்கு நமக்கு கெட்டியான தயிர் தேவை. அதுக்கு ஒரு காட்டன் துணியில் தயிர் சேர்த்து தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சி வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும். மிக்ஸி ஜாரில் கெட்டி தயிர் 3 டேபிள் ஸ்பூன், சீஸ் க்யூப் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நாம் அரைச்ச பேஸ்ட்டு கூட வேக வச்சு எடுத்த ப்ரோக்கோலியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரோக்கோலியில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா இந்த பேஸ்ட் சரியாக ஒட்டாது. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம ஊற வச்ச ப்ரோக்கோலி எல்லாம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துருங்க. மேலே சீஸ் க்யூபை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட க்ரீன் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சூப்பரான சுவையான மலாய் ப்ரோக்கோலி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.